இன்றைக்கி நம்ம சிக்கன் சீஸ் பால் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சமாக புதினா, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பச்சை முட்டை 1, 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன், சின்ன வெங்காயம் 50 கிராம், பச்சரிசி மாவு 1 கப்பு, ப்ரெட்டு 2 பீஸ், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சீஸை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரெட்டு தூள் 100 கிராம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை, புதினா தழை, வரமிளகாத்தூள், சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூடவே சிக்கனு, ப்ரெட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சதும் கைக்கு எண்ணெய் தடவிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க சிக்கனை ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை உள்ளங்கையில் வச்சு அழுத்தி, கட் பண்ணி வச்சுருக்க சீஸை நடுவில் வச்சு அழுத்தி, இன்னும் கொஞ்சம் சிக்கனை எடுத்து சீஸ் மேலே வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க சிக்கனை எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சு. இப்போது உருண்டை எடுத்து பச்சரிசி மாவில் பிரட்டிக்கலாம். பிரட்டி வச்சதை முட்டையில் போட்டு முக்கி ப்ரெட்டு தூளில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போது இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்கிறோம். இதை மிதமான சூட்டில் பொரித்து எடுக்கணும். எண்ணெயை நல்லா காய வச்சு இதை போட்டு எடுத்தோம்னா வெளியில் வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. ப்ரெட்டு தூள் போட்டதுனால இந்த மாதிரி ஆகும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு பொரித்து எடுத்தால் நல்லா உள்ளே வெந்திருக்கும். இப்போது நம்ம சிக்கன் சீஸ் பால் ரெடி ஆயிடுச்சு.